விசைத்தறி தொழிலில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் நிச்சயம் தீர்த்து வைப்பேன் என கோவை திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் உறுதியளித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கோவை தொகுதி திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கலைஞர் மகளிர் உரிமை தொகை வராத பெண்களுக்கு உரிமை தொகை பெற்றுத் தருவதாக தெரிவித்தார். தான் உள்ளூர்காரன் என்பதால் வாக்குறுதியை நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்றும், கோவையில் போட்டியிடும் மற்ற கட்சி வேட்பாளர்கள் வெளியூரிலிருந்து வந்து பொய் பிரச்சாரம் செய்கின்றனர் என்றும் விமர்சித்தார். பிஜேபி 10 வருஷம் நம்மளை ஆண்டுட்டு இருந்தது. இந்த 10 வருஷத்துல நமக்கு என்ன பண்ணாங்கன்னா, 500 ரூபாய் கேஸ் கொடுக்குறேனாங்க, 1100 ரூபாய் பண்ணிட்டாங்க. பெட்ரோல் விலை ஏறல, பெட்ரோல் விலை குறையவே இல்லை, ஏறினது தான். இதெல்லாம் இப்படி இருக்கு. அதை விட ஜிஎஸ்டின்னு ஒரு வரியை போட்டு இங்க இருக்கிற தொழிற்சாலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முடங்கி போய் கிடக்குது. இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவில் 10 வருஷமா திரும்பி கூட பார்க்கல. இன்னைக்கு ஒரு வேட்பாளரை போட்டுட்டு, அது வெளியூர்லேருந்து வந்து ஒரு வேட்பாளரை போட்டு உங்களிடத்துல வந்து என்ன சொல்லி உங்கள்கிட்ட கேட்க போறாங்க? நாங்கள் இப்படி விலை ஏற்றிட்டோம், இப்படி பண்ணிட்டோம்னு சொல்ல போறாங்க. நடக்க முடியாததெல்லாம் நடக்கும்னு சொல்லி பொய்ய சொல்லி தான் கேட்குறாங்க. நாங்கள் செய்யறத சொல்லிட்டு கேட்குறோம், இன்னும் நிறைய செய்ய போறோம்னு சொல்றோம்.